வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் மலேசியன் மக்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஹாப்பியை காட்டுறதுக்காக பலரும் லீவை போட்டுட்டு அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அந்தந்த கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக புறப்பட்டு போயிருக்காங்க. பலரோட வீடியோஸை பார்க்கலாம், பலரோட ஃபோட்டோஸும் பார்க்கலாம். பலரோட கட்சி கொடியை மாட்டி வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணுற ஒரு கோஷம் இருக்குல்ல, செம ஹாப்பியாக இருக்குது. தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல்லாயிரம் பேர் போயிருக்காங்க. டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் இருக்கிற பாலிட்டிஷியன் பல பேர் போயிருக்காங்க. அதே நேரத்தில் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும், ரெட்டை இலைக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்தமாரி மக்களும் போயிருக்காங்க. இதோட பங்களிப்பும் சீமான் சப்போர்ட்டர்ஸ் பல பேர் அந்த ஊரில் சத்தமே இல்லாமல் அவங்களோட ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சியில் கொடி பிடிக்கிறதும் சரி, அசம்பிளிஸில் போய் நிற்கிறதும் சரி, அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பிரச்சாரத்தில் இந்த பேப்பர் கொடுக்கறதுல சீமான் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மலேசியன் இந்தியன்ஸ்க்கு வந்து பாலிட்டிக்கல் என்பது வந்து ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே பாலிட்டிக்கல் ஆர்வம் வந்து நம்ம மலேசியாலையும் காட்டினாங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளும் மக்கள் வந்து இந்த பாலிட்டிக்கல் பற்றி தெரிஞ்சிருக்காங்க, நம்ம தலைவருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம கட்சிகளும் சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம நாட்டில் இருக்கிற இந்த டேவான் ரயாடுக்கும் டேவான் நெகிரிக்கும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அவங்களோட பயன்பாட்டும் இருக்கும், நம்ம நம்பலாம். அதே நேரத்தில் நேற்று வந்து ஒரு சீமானோட ஒரு ஸ்பீச் வந்து பார்க்குறேன். அதில் வந்து அவரோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கும் போது ஒரு நல்ல குவாலிட்டியை வந்து அசம்பிளாக கொண்டு வராங்க. என்ன பார்த்தோமா, அவர்கிட்ட வந்து ஒரு நிறைய ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. இந்த தலைவரை பற்றி சொல்லுங்கள், இந்த தலைவரை பற்றியோ அந்த ஃபோட்டோஸ் சொல்ல முடியாது. அது ஒரு சூஸ் பண்ண ஒரு நம்பரில் அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் அந்த தலைவரோட பற்றி விமர்சனம் கொடுக்க சொல்லும்போது, அவர் குறிப்பாக மோடியை எதிர்த்து நிற்கும் போது கூட அவரோட லீடர்ஷிப்பை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இங்கே பலரும் 2 கருத்துக்கள் அமைகிற மாரி இருக்கும். இப்படா ஒரு கட்சியை எதிர்த்துட்டு அந்த தலைவர் வந்து பாராட்டுறாரு அப்படின்னு. அரசியலில் வந்து சில குவாலிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்போது எப்படி எடுத்துக்கிறோன்னா, ஒரு ஃபுட்பால் டீம் மாரி பார்க்குறோம். அவர் ஒரு நல்ல பிளேயராக இருந்தால் கூட அந்த ஒரு ஃபுட்பால் டீமில் அவர் விளாண்டார்னா அவர் எனக்கு எதிரி, அவரை நான் தோக்கடிக்கணும், அவரோட எல்லா எஃபர்ட்டும் நான் வந்து முறியடிக்கணும், கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கேம் கிடையாது, இது அரசியல். அரசியலில் எல்லா கட்சியிலையும் ஒரு நல்ல குவாலிட்டியான தலைவர் இருப்பார், அல்லது அந்த அந்த அரசியல் நடத்துகிற அந்த தலைவரே ஒரு குவாலிட்டி வச்சுட்டு தான் அந்த அரசியல் நடத்துவார். அது வந்து ஒன்று பெருசாக தெரியும், இல்லாட்டி தெரியாமல் போகும். பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அந்த குவாலிட்டியை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது எந்த அளவுக்கு பாராட்ட வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் அவரோட குவாலிட்டி எது நம்ம வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு விஷயத்த ஒரு போட்டியாளராக இருக்கும் போது கூட அவர் செஞ்சது கெட்டது எதுவுமே பேசாமல் அவர் செஞ்சது நல்ல விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசி அந்த சபையில் கைதட்டல் வாங்கினார். இது வந்து அரசியல் தானே, இப்படியும் பேசிக்குவாங்க அப்படியும் பேசிக்குவாங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நேர்கோட்டிலே போகணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி நடக்காது. எந்தெந்த இடத்துலலாம் வளைஞ்சி கொடுக்கணும், எந்தெந்த இடத்துலாம் நேராக போகணும், எந்தெந்த இடத்துலாம் தட்டி கேட்கணுமோ அந்த விஷயத்த நடக்கும். அதே நேரத்தில் லைஃப்பில் இருக்கிற இந்த அவங்க லைஃப்பில் இருக்க பர்சனல் விஷயத்தை வந்து அரசியல் பண்ணக்கூடாது, அந்த பர்சனல் விஷயமும் வந்து அரசியலாக ஆகக்கூடாது. அரசியலோட நோக்கம் என்னது? ஒரு பொதுமக்களோட முன்னிலையை வச்சுருக்கணும். ஒரு பொதுமக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை, பொதுமக்கள் நடக்கிற ஒரு பிரச்சனையை அது கொண்டு வந்து ஒன்று சட்டசபையில் பேசணும், அல்லது நாடாளுமன்றத்தில் பேசணும், அல்லது சபையில் பேசி ஒன்றிணைத்து இதுதான் எங்களோட குரல், இதுதான் இது மக்களோட குரல், இந்த மக்களோட குரல் வந்து அழகாக ஒப்படைச்சு அதுக்கு உண்டான ஃபீட்பேக்கு எதிர்பார்க்குறோம். இல்லையா, அவங்களுக்கு நம்ம மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கல, ஓகே ரைட்டு, அடுத்த தடவை ஆட்சியை மாற்றிடலாம், இந்த விஷயத்துக்கு யார் போராடுறாங்களோ அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டலாம். ஒன்று நம்மளுக்கு எதிராளியாக நிப்பாட்டலாம், இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தலைவரும் நிப்பாட்டலாம். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியும் வந்து பிரதமர் வந்து சொல்லிட்டாரு. வரப்போகிற எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் காட்டுற அதே ஆர்வத்தை இந்த மலேசியாலையும் காட்டுங்க. உங்களோட ஏரியாக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எழுதி வச்சுக்குங்க. எதெல்லாம் மாற்றி அமைக்கணும், எதெல்லாம் நடக்கணும், ஸ்டேட்குள்ளே இருக்கிற பிரச்சனை தனியாகவும், இந்த சட்டமன்ற அதாவது ஃபெடரலில் நடக்க போகிற பிரச்சனை தனியாகவும் புரிஞ்சிக்க பாருங்கள். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அவர் ஆடோனில் தான் நிற்பார், ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கிறவர் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃபெடரலோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னு சொல்கிற அந்த குரலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இங்கே இந்த 2 பேருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் ஷேப்பை புரிஞ்சுறவருக்குள்ளே வரணும். ஸோ யூ ஹேவ் டு
ஆடூன்னா யார், பார்லிமெண்டோட மெம்பர்னா யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். செனட்டர்னா யார், அவருக்கு என்ன பவரு, அதே நேரத்தில் இந்த எஸ்கோன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பவரு, இந்த ஸ்டேட்குள்ளே இருக்கிற இந்த டத்தோனா அவங்களுக்கு என்ன பவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமலே மூட நம்பிக்கைக்குள்ளேயே வாழாதீங்க. அதே நேரத்தில் நல்ல தலைவர் நல்ல தலைவர் பேசுகிற அந்த கருத்துக்களை வந்து கேட்டுக்கிட்டு உங்களோட லைஃப்பை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி முடியலையா, உங்களோட சொசைட்டிக்குள்ளே ஒரு நல்ல இளைஞரை கொண்டு வந்து தலைமத்துவத்துக்கு கொண்டு வாங்க. நான் உங்களை நம்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு பதிலாக இந்த கட்சியில் நின்று போராடுங்க, இல்லாட்டி தனியாக இண்டிவிஜுவலாக நின்று போராடுங்க, வரப்போகிற சட்டமன்றத்தில் வந்து கலந்துக்குங்க, எங்களோட குரலாக இருங்க அப்படின்னு சொல்லி மாற்றி அமைங்க. சில பேர் அப்படி தான் வந்தாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு கட்சிக்குள்ளே பூந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியாகவே மாறிட்டாங்க. அவரையும் சில இடத்துல வந்து பார்க்குறதும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் இருக்கிற இடத்துல தலைவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும். தலைவர்கள் இருக்கிற இடத்துல மக்கள் வர சொல்லிட்டு அந்த இடத்துல நான் லீவுக்கு போயிட்டேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்கெடியூலும் கொடுக்காமல மக்களை அலட்சியப்படுத்தினால்தான் மக்கள், மலேசியா மக்கள் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. எளிதாக ஃபோன் அடித்தா அன்சரபிளான ஒரு பர்சனாலுங்க. யாராக என்ன இருக்கலாம், உங்களுக்கு வந்து நெகட்டிவாக என்கேஜ் பண்ணி உங்களை நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்கட்டும், ஃபோனை வச்சுட்டு. ஏன்னா அந்த 10 காலில், ஒரு நாளைக்கு வர்ற 10 காலில் அதில் 2 காலாச்சும் உங்களோட உதவி, நீங்கள் நினச்சா அந்த விஷயத்தை மாற்றி அமைக்க முடியும், அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் சொல்கிற அந்த 2 காலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள். நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்தால் எப்படி நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணம் சொல்லாதீங்க. 365 நாளில் எத்தனை நாளில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா நீங்களே டம்ப்ரினோட டீட்டெயில்ஸ் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு மக்களோட பார்வைக்குள்ளே இருங்க. மக்கள் வந்து உங்களை தேடி வர்ற மாரி வச்சுக்குவேன். நன்றி, வணக்கம்.